சுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை தந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது. The book of Malachi chapter 4 verse 2 is saying like this. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் உனக்கு ஆரோக்கியம் இருக்கும், நீ வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவாய். ஸோ நாமத்துக்கு பயந்திருக்கிற நம்மேல் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உதிப்பாரா, அதன் சட்டைகளின் கீழ், இயேசு கிறிஸ்துவின் சட்டைகளின் கீழ் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும், நாம் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவோம். ஸோ we will be grow like calves. So the one who fear for the Lord will get the healthy life in the wings of the Lord. So கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. அதாவது what is the works of the Lord's wings? That's what we are going to focus today. அதாவது தேவனுடைய சட்டைகளின் செயல்பாடுகள் என்ன என்பதை தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, தேவனுடைய சட்டைகளின் கீழ் நமக்கு என்ன இருக்குது? நம்பர் 1, ஆரோக்கியம், ஹெல்தி லைஃப். செகண்டு, நாம் அந்த ஆரோக்கியம் இருக்கும்போது வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்கிறோம். 3வது, பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கர்த்தர் திருப்புகிறார். அவருடைய சட்டைகளின் கீழே நம்ம வந்த நமக்கு நம்முடைய இருதயத்தை, பெற்றோர்களுடைய இருதயத்தை, the heart of the parents will turn into children's heart and the heart of the children's will be turned into parents' heart என்று சொல்லத்தக்கதாய் அந்த முதிர்ச்சியை, அந்த மெச்சூரிட்டினஸை பிள்ளைகளுக்கு கொடுத்து பேரண்ட்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை பேரண்ட்ஸ்க்கும் கர்த்தர் கொடுத்து அந்த ஃபேமிலி ஒன்னஸ் ஸ்பிரிட் அண்ட் ஒன் அக்கார்ட் மைண்ட் டு ஒர்க் டு ஜாயின் டுகெதர் அண்ட் ஒர்க் டுகெதர் டு கெட் விக்ட்ரி அப்பான் விக்ட்ரி ஃபார் எவர்மோர் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புகிறார். நம்பர் 2, கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம். சங்கீதம் 91:4 சொல்கிறது, அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நாம் வந்திருக்கிறோம். ஸோ அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமாகும். ஸோ ஹிஸ் விங்ஸ் will be a refuge for us and his faithfulness will become a shield and report for us. அதாவது அவருடைய சத்தியம் பரிசையும் கேடகமாக நமக்கு இருக்குது. நாம் அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய், அவருடைய சட்டைகள் தான் நமக்கு அடைக்கலம். அவர் சட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். ஸோ நாம் தங்கியிருக்கிற இடமே அவருடைய சட்டைகள் தான். அதனால் அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமாக இருந்து நமக்கு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனை கொடுத்து பாதுகாத்து வருகிறது. வழியிலே சிங்கம், பால சிங்கம், வலு சர்ப்பம் எது இருந்தாலும் நம்ம சத்துருக்களின் வல்லமைகளையும் சத்துருக்களின் கிரிகளையும் மிதித்து நடக்கும்படியாய் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்று நாம் சத்தியத்தையே பரிசையும் கேடகமாய் கொள்ளும்படியாய் ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனை all the 6 directions we will get and walk forward to grow to fulfill the God's willness, God's plans. அதாவது கர்த்தருடைய திட்டத்தை நாம் முன்னேறி நடந்து நாம் வளருவோம், கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்றுவோம். காரணம் சத்தியம் பரிசையும் நமக்கு சத்தியமே நமக்கு பரிசையும் கேடகமாக இருக்கிறது. நம்பர் 3, இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த எனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று ரூத் 2:12 வாசிக்கிறோம். ஸோ the wings and the feathers of the Lord will give us the fullness of rewards. Whatever we have done the good works in the earlier time or former time, we will reap all the goodness, all the works of our good works. We will reap the much more harvest in the later part. அதாவது ரூத்துடைய வாழ்க்கையில் அவள் இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்ததுனால நிறைவான பெனிஃபிட்டை அவர் ரிவார்ட்ஸை பெற்று அனுபவித்தது போல் நாமும் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் இருக்கிறபடினாலே ஃபுல்னஸ் ஆஃப் ரிவார்ட்ஸை we will reap surely without fail. So all the 5 roles and responsibilities of comes under the wings of the Lord. We will keep on receiving it throughout our life until we will reach heaven along with our Jesus Christ. Amen. God bless you all.